என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. நீ குடிக்கிறது பிரச்சனை, இந்த மாதிரி செட் எல்லாம் போட்டுட்டு கூத்தடிக்கிறது பிரச்சனை. அது தேவலாம் பேசிருக்காரு. யார் கூப்பிட்டு கூத்தடிச்சிருக்காங்க? பாட்டை போட்டு ஆடுல நீ கீழே டம்மு டம்முன்னு கீழே குடியிருக்கிறவங்கள இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. உங்க ஒரு வாடகைக்கோசரம் நாங்க 4 வீட்டை காலி பண்ண சொல்ல முடியுமா? ஆனா நீ பண்ற தப்பு ஒத்துக்கிறியா? நீ குடிச்சதுனால தானே. குடிச்சா தப்புனா ஊர்வலத்துல யாரும் குடிக்கிறதே இல்லையா? நான் கேட்கறேன், ஊர்வலத்துல யாரும் உனக்கு அறிவுங்கிறவங்க இருக்கா இல்லையா? எச்சி சாராயம் குடிச்சினா கொண்டு வந்து இங்க பாட்டில போட தெரியுமா? கேவலமா பேசுறாங்க. இன்னும் உன் புருஷன் இப்படி இருக்கிறான், இப்படி பாட்டில் அடிக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் வீடு வாடகை கூடனா இல்ல பார் நடத்துறது கூடனான்னு கேக்குறாங்க. பாசா வந்துட்டா அவன் பாத்ரூம்குள்ளதான் இருக்கான். இன்னைக்கு உனக்கு கொதற விட வேண்டியதான். Start the music. கூப்பிடுறாங்க காது கேட்கல. என்ன அழுகுற? எதுக்கு அழுவாங்க? எல்லாம் உன்னாலதான். நானா? என்ன என்னால? நீ பண்ற எல்லா விஷயத்துக்காக தான். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. என்னப்ல? நான் சொல்றது ஒண்ணாச்சு நீ கேட்குறீங்கன்னா இப்ப இந்த நிலைமை வந்துருக்குமா? என்னன்னு சொல்லு. என்ன உனக்கு சொல்லி விளக்குவாங்களா? அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வார்த்தை கூட நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிற. நீ கேட்காதனாலதான் இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கோம். என்ன சூழ்நிலை இருக்கிற? என்ன பிரச்சனை? உன்கிட்ட விளக்க முடியாது வாசா. நீனால உன்கிட்ட விளக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் புரியாது. நாசமா போய் எதுக்கு அழுகுற? என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னாங்களா? யார் என்ன சொல்லாம இருக்காங்க? வீதியே சந்தி சிரிக்குது. என்ன வந்து யார் என்ன சொல்ல போறாங்க? வீதியே சந்தி சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இங்க இருந்து ரயில்வே கேட் வரைக்கும் நீ பண்ற எல்லாமே தெரியுது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. உன்னால மத்தவங்க கிட்ட நான் தான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. உனக்காக நான் வந்து அடிதாங்கி ஒரு பேச்சு வாங்குற ஆளு அந்த மாதிரி ஆகி போயிட்டேன். வீட்டுக்காரங்க இருந்து சுத்தி இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லாருமே வந்து உனக்கு வந்து கேவலமா தான் பேசுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ அந்த லட்சண மயிர்ல நீ நடந்துக்கிற. என்ன பண்ணாங்கன்னு பண்ற உனக்கு தெரியாது. என்ன பண்றோங்கிற நிதானம் கூட உனக்கு இருக்காது. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளை போட தள்ளுறா உள்ள போயிரு. கேஸ் நீ நடத்து. முதலாளி கேஸ் ஜெயிக்கல என்ன நான் பாத்துக்கிறேன் முதலாளி. நீங்க எவ்வளவு கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். அத வேற பண்ணுவியா? ஏற்கனவே பேர் கிளுகிளுன்னு இருக்குது. என்ன பேர் கிளுகிளுன்னு? என்ன பிளான் சொல்லி தரேன். சும்மா இப்படின்னு வராத சரியா? கடுப்பு. ஆமா போ. ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கு. பண்ற உனக்கு தெரியாது. நான் வந்து உன்னை விளக்கணும். என்ன தொடாம பேசு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்தா கீழே கூட்டிட்டு இருக்கிறேன். காது கேட்காம உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ கீழே வேற கொட்டியா? கேட்டு கேட்காம உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா, நீ வந்தது சொல்லுங்க மாமா அப்படின்னு உங்ககிட்ட வருவாங்க. அப்படியே நீ பண்ற இருக்கிற லட்சணத்துக்கு வேற நீ பண்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அப்படியே கோபமா வருது. பஸ் ஏந்தா உன்னை எப்படியோ என்னன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கண்டவங்க கிட்ட நான் நின்னு என் புருஷன் இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல நான் வந்து அவங்க கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. என்னைக்குமே நீ வந்தது வராதுமாதான் பிரச்சனை நடக்குது. புதுசா பண்றாங்க. புதுசா நீ யோகியமா இருந்தீங்கன்னா நான் ஏன் புதுசா பண்ண போறேன்?
எதுக்கு என்னத்துக்கு கத்திட்டு இருக்கிற? என்னன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும் உனக்கு? என்ன பிரச்சனை? எதுக்கு பாருங்க? என்ன சொல்லணும்? இவ்வளவு நேரம் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு வந்து இப்ப ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வேற விடுறாங்க. நீ இருக்கிற லட்சணத்துக்கு ஆனந்த கண்ணீர். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. என்ன பாசா சொல்லணும்? நீ இருக்கிறது அப்படி பாசா. நான் என்ன சொல்லணும் சொல்லு. ஓ நான் இருக்கிறேன்னா நான் எப்படி பிள்ளை இருந்தேன்? என்ன பிள்ளை இப்ப இருந்தேன்? சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு? வீட்டுல இப்படி மூஞ்சி மோரை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஏன் நாம என்ன பண்ணோம்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாராயம் குடிச்சீங்கன்னா அந்த பாட்டில கொண்டு வந்து குப்பையில போடுன்னு. வாய்ஸ்ட மயிருக்காங்க அடிக்க வச்சிருக்கா, ஒரு பாரே வைக்கிற அளவுக்கு அடிக்க வச்சிருக்கிற. ஊரே திருந்து போது நான் மட்டும் என்ன பெரிய பாய். இதான் சரி. முக்கியமா குடிக்கிறாங்க, பக்கத்துல குடிக்கிறது, கீழே குடிக்கிறது இல்லையா? அவங்க பக்கத்து வீட்ல இருக்கு, எதிர்த்த வீட்லயும் இருக்கு, மேல் வீட்லயும் இருக்கு, கீழ் வீட்லயும் இருக்கு. இதெல்லாம் கணக்கு தெரியாது. அவங்க குடிக்கிறாங்களான்னு நான் போய் ஒன்னும் அவங்க வீட்டை எட்டி பாக்குறது ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியும் நீ குடிக்கிறன்னு. ஊத்ரா அடிக்க வச்சிருக்கேன் இல்லையா? இப்ப நான் கூட்டிட்டு போய் உனக்கு காமிச்சிடுறேன். அங்க அடிக்க வச்சிருக்கேன் இல்லையா? உங்ககிட்ட சும்மா நிறுத்து. அப்படியா? அப்படித்தான். நீ வந்து அங்க அத்தனை பாட்டில் கிடக்கு. கேவலமா பேசுறாங்க. என்ன உன் புருஷன் இப்படி இருக்கிறான், இப்படி பாட்டில் அடிக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் வீடு வாடகை கூட்டனா இல்ல பார் நடத்துறது கூட்டனான்னு கேக்குறாங்க. Juice me 1 quarter. நீதான் சொல்லிருப்பா என் புருஷன். ஆமாங்க. நீ என்ன சொன்ன கேட்டதுக்கு? யாரு என்ன சொன்ன? யாரு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம 2 பேருக்கு தான். அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. யாரு இருக்கிறா சொல்லு. நீ குடிக்கிற யோகியம் தெரியாது, குடிச்சிட்ட வரியில அதெல்லாம் தெரியும். யோகியம் தெரியட்டும். என்ன சொன்னாங்க? புதுசா சொல்லு. வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு? குடிச்சா வீடு காலி பண்ணுமா? என் உலகத்துல யாரும் குடிக்கிறதே இல்லையா? கரெக்டா கட்டுவிட்டா. குடிக்கிறது இங்க பிரச்சனை இல்ல பாசா. குடிக்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. நீ வந்து அந்த பாட்டில தூக்கி நான் உன்னை வந்து ஏன்னா குப்பையில கொண்டு வந்து போடுன்னு உங்கள்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன். செருப்புல அடிச்சு கூட உன்கிட்ட நான் சொல்லிட்டேன் போடுன்னு. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ வந்து மேல அடிக்க வச்சிருக்க. அவங்க வந்து சும்மா மேல போய் நீ பாத்துருக்காங்க, அடிக்க வச்சிருக்க பாட்டில பாத்துட்டு இது என்ன பாரு நினைச்சீங்களா வீடு நினைச்சீங்களான்னு கேட்டாங்க. குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் குடிச்சனா இல்ல எங்க போய் குடிச்ச? அவங்க வீட்டுக்குள்ள குடிக்கல, உன் வீட்டுல தான் நீ குடிச்ச. பாட்டில வந்து குப்பையில போடு. அது வேற இன்னொன்னு நேரம் பண்ணிருக்க. போதையில தூக்கி பாட்டில அந்த பக்கம் போட்டு வச்சிருக்கீங்க. யாரு போட்டா? நீயே போதையில இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? பேசிக்கிறேன். நீயே போய் சொல்லிருப்பா என் புருஷன் தான் அவங்க போட்டாங்க அப்படின்னு. நீயே போய் சொல்லிருக்க. பாட்டில் மணி கிளம்பியாச்சு. 10 பாட்டில் பக்கம் தூக்கி வீசிருக்கீங்க. அது உடஞ்சு சுத்தம் பண்ண வரவங்களுக்கு காலு கையில கீழ்ச்சுன்னா இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. நீங்க சரியா வாடகையே கொடுத்தாலும் நீங்க வந்து இங்க குடியிருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. குடிச்சா பிரச்சனையா? பிரச்சனைதான். குடிக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது பாசா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா ஆனா நீ பண்ற தப்பு ஒத்துக்கிறியா? நீ குடிச்சதுனாலதானே. குடிச்சா தப்புனா ஊர்வலத்துல யாரும் குடிக்கிறதே இல்லையா? கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். நான் கேட்கறேன் ஊர்வலத்துல யாரும் உனக்கு அறிவுங்கிறவங்க இருக்கா இல்லையா பாசா? அது என்னோட இஷ்டம். உன்னோட இஷ்டம், உன்னோட உரிமை, குடிமகன் உரிமை. அவங்க வந்து காசு ஒண்ணு கொடுக்க போறதும் கிடையாது உனக்கு குடிக்கிறதுக்கு. நீ எச்சி சாராயம் குடிச்சினா கொண்டு வந்து இங்க பாட்டில் போடு. தெரியுமா? ஏன்னா ஒரு குவார்டருக்கு காசு இருக்கான்னு கேட்டா 10 பைசா ஐயோ பரதேசி பையல. நானே அதுதான் விளாடுறேன். அப்புறம் எந்த ஏரியாடா நாயே போ. எச்சி சாராயம் குடிக்கிறேன், எச்சி சாராயம் காஞ்சிட்டு இருக்கிறேன். தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லு. அவங்க காலி பண்ண சொல்றாங்க.
என்ன பண்ணாங்க? குடிக்கிறது பிரச்சனையாமா? குடிக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சுப்ரபாதம் பாடுற மாதிரி இந்த செட்டை ஒண்ணு கொடுக்குறேன். 5 ஸ்பீக்கரும் டமால் டுமால் டமால் டுமாலுங்குது காலையில. காலையிலேவா? வீட்டுக்கார பாட்டி வயசான பாட்டி, அந்த பாட்டி மண்டையிலே பில்டிங் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு சவுண்ட் வைக்கிறேன். இப்ப பாருயா வாரத்துல ஒரு நாள் தான் நான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? சரி, இப்ப நான் கேக்குறேன். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வைக்கிறியா? எனக்கும் என் பையன் இப்படி காதை அடைச்சுக்கிற மாதிரில நீ வைக்கிற. சரி, நான் கேக்குறேன். இங்க ஒரு பாட்டு கேட்டா தப்பு, ஒரு ஜாலி குடிச்சா தப்பு. இப்படிலாம் இருந்தா எப்படி குடியிருப்பாங்க? உன் வீட்டு கதவு வச்சு கேளு. சவுண்ட் உன் வீட்டுக்குள்ள கேக்குற மாதிரி கேளு. ஏன் பாட்டி மலை போற மாதிரி கேட்க? எனக்கு அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல. நான் சொல்லி விட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் கேக்குறேன். அபாண்டமா போய் பேசாத பாசா, அபாண்டமா போய் பேசாது. தினமும் டமால் டுமால் டமால் டுமால் வெடிக்குது இல்ல. நான் எங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். எப்படி ஒரு பாட்டு கேட்டா பிரச்சனை, ஒரு ஜாலி குடிச்சா பிரச்சனை, அதுக்கெல்லாம் வீடு காலி பண்ண சொல்லுவாங்களா? ஆமா, இது என்ன உன் சொந்த வீடா? நீ வந்து வாடகை வீட்டுல யாரும் அப்படி இருந்தது இல்ல பாசா. முன்ன மாதிரி உன் சௌரியம். அவங்க சொன்னாங்களா? அவங்க வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க, நீ உன் இஷ்டத்துக்கு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க. இந்த புது பெயிண்ட்ல இருக்கிற டெக்னாலஜி சுவர்ல 99% ஜெர்ம்ஸ் வளர விடாம தடுக்குது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பைத்தியக்காரத்தனமா பேசி நான் வீடு காலி பண்றப்ப நான் அடிச்சுட்டு போயிருவேன். இதெல்லாமா அவங்க வெள்ளை பெயிண்ட் அடிச்சா அவங்களுக்கு சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் இருக்காம நீங்க எதுக்கு யாரு கேட்டு நீங்க இந்த கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து பெயிண்டர் நம்ப வச்சிருக்காங்க. இது கலர் எடுக்கிறதுக்கு 4 டப்பா பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. 500 டப்பானாலும் சரி, வீடு காலி பண்றப்ப சரி, அதான் காலி பண்ண சொல்றாங்களா? 4 ஆளு கூப்பிட்டு அடி அடிச்சுக்கணும். உனக்கு என்னப்பா? நீ சட்டி தூக்கிட்டு எங்க வேணாலும் போவ. 4 வேலை செய்யணும். மாங்கு 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 மாங்குன்னு. என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. நீ குடிக்கிறது பிரச்சனை, இந்த மாதிரி செட் எல்லாம் போட்டுட்டு கூத்தடிக்கிறது பிரச்சனை. தேவலாம் பேசிருக்காரு. யார் கூப்பிட்டு வந்து கூத்தடிச்சுட்டாங்க? யாரையும் நீ கூப்பிட்டு வந்து கூத்தடிக்கல. பாட்டை போட்டு ஆடுறீல நீ. கீழே டம்மு டம்முன்னு கீழே குடியிருக்கிறவங்கள இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. உங்க போய் குடிங்கடா, குழந்தை காப்பாத்துக்கோ. ஒரு வாடகைக்கோசரம் நாங்க 4 வீட்டை காலி பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க என்கிட்ட. ஒண்ணு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போக சொல். என்ன பேசுற? என்னம்மா நீ உன் புருஷன் என்னம்மா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் கேட்டா அப்படின்னு? வீட்டுக்காரங்க தான் கேட்பாங்க. அங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க. நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே. வேற யாரு கேப்பா? சரி, ஏன் என்கிட்ட சொல்லல நீ? இப்பதானே நீ வந்த. ஏன் ஃபோன் பண்ணி சொல்றது உனக்கு? இந்த வேற ஃபோன் வேற பண்ணி சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நீ வந்தா சொல்லிக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம இஷ்டத்துக்கு தண்ணி செலவு வேற பண்ற. தண்ணி காசு கொடுக்கறது இல்லையா? நம்ம தண்ணி காசு நீ குடுக்குற, ஆனா தண்ணி இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க. தண்ணி சிந்து விட்டுக்கிட்டே போற. தண்ணி தானயா? தண்ணி தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. காலையில போய் தண்ணி ஊத்துறோம், சாயந்தரம் வந்தா தண்ணி ஊத்திக்கிறோம். தண்ணி செலவு பண்றீங்க. நாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டேங்க் தான் போட்டுருவோம். அதுக்கு என்ன மூஞ்சி சொல்லிட்டா வேலைக்கு போக முடியும்? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு சப்பனே முருகா வடிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்புடா. சபா, என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. ரொம்ப தெரியும். நீங்க சிக்கனமா இருக்கணும். இல்ல தண்ணி எப்படி எடுத்து தொட்டுட்டு போறதா? சிக்கனமா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. உன் பையன் இஷ்டத்துக்கு அவங்க இது குழந்தை இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ தூக்கி கீழே போடுது. என்னம்மா நீ வீடு வச்சிருக்கிறீங்க,
ஏன் பையனை அதுக்கு வளர்க்குறீங்க? நான் என்ன பண்ண மீன் அந்த மாதிரி லட்சணம் வச்சு அந்த மாதிரி லட்சணம் மீன் நான் வீடு பாரு எவ்வளவு கிளீனா வச்சிருக்கிறேன்னு. கோவில் மாதிரி வச்சிருக்கேன். வச்சிருக்கிறேன் அவனை வெளியே விட்டு விளையாட விட்டுக்கிட்டு நீ பண்றது தப்பு இல்ல. அப்ப நீ பண்றது தப்பு இல்ல. இப்ப நீ சாராய பாட்டில குடிச்சிட்டு மேல வச்சது தப்பு இல்ல. இந்த செட்டு போட்டு ஆடுனது தப்பு இல்ல. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. அப்படிதான் பேசுவேன். கேட்கட்டும் அவங்களுக்கும். அவங்க என்ன தப்பு இல்ல, என் மேல இருக்க மாதிரி அவங்க பேசுறாங்கல்ல, தெரியட்டும் எல்லா தப்பு உன் மேலதான். நான் தான் வீட்டுல துணி துவைச்சுக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு நான் தான் இருக்கிற தண்ணி செலவு பண்ணிட்டு. அது நானே செலவு பண்றதா இருக்கட்டும் பாசா. தண்ணி நானே செலவு பண்றதா இருக்கட்டும். இந்த செட்டு இந்த சாராய பாட்டில் எல்லாம் யாரு? உன்னாலதானே. என்னன்னு உன்னாலதானே. சரி இப்ப சாராய பாட்டில தூக்கி கொண்டு போய் இடைக்கு போட்டுருக்கேன். போட்டுரு. கடைக்கு போட்டுறேன். இப்ப செட்டு நான் பாட்டு வைக்காம சும்மா பாட்டு கேட்கறோம், அது கூட தப்பா? சும்மா பாட்டு கேட்கறது வந்து தப்பே ஒரு கிடையாது. நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம பாட்டு கேட்கறோம். நீ சும்மா பாட்டு கேட்கறது தப்பே கிடையாது. இங்க நீ வந்து சவுண்ட் வச்சுட்டு கேட்கறது அவங்களுக்கு தப்பு. நீங்க வந்து என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு வந்து வேண்டாம். நீங்க சட்டியை தூக்கி வெளியே வைங்க, அவ்வளவுதான். எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுவேன். சரி நாளைக்கு வச்சுக்கலாம். என்னவா நிறைய பேசணும். ஆளா வரல, நீ போய் பேசணும். ஆளா வா போய் பேசணும். ஆளா வரல. நான் அவமானப்பட்டுட்டு வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு கிடக்குறேன். நீ மறுக்கா என்னை அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிடுறியா? சாயந்தரமா கேட்டாங்க. நான் வெளியே பையனை தூக்கிட்டு விளையாட போலான்னு கேட்டா அங்க 10 பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நின்று அசிங்கமா கேட்கறாங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அவமானமா இருக்குமா இருக்காதா? நானே கேட்கல, நீ போய் கேளு. நான் போய் நான் கேட்கறது. போய் கேளு, என்னக்கா சொன்னீங்க என் பொண்டாட்டிக்கிட்டேன்னு போய் கேளு போ. என் சங்கத்தால அடிச்சவன் அவன். என் மான மரியாதையே போகுது. என்னதான் உன்னை வளர்த்தி வச்சிருக்கிறாங்களோ. நீ தேவலாம் நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஒரு மாதிரி காமிச்சிருவாங்க. ஒழுங்கா வா எல்லாம் பேச. நான்லாம் வரல, போய் கேளு போ. இஷ்டப்பட்டா நீ போய் கேளு. இல்லையா நாளைக்கு சட்டி தூக்கி வெளியே வச்சிருக்க சொல்லியிருக்காங்க, வச்சுட்டு போக வேண்டியதா. பாப்பல என்னன்னு நான் கேட்க வரல பாசா. நான் கேட்க வரல. நான் எதுக்கு வரணும்? சரி நாளைக்கு வீடு காலி பண்ண சொல்றேன். 10 பொம்பளைங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துவாங்க, அவங்க போய் நான் நிக்கணுமா? அங்க என்னை போட்டு புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். நீ சொல்றதுதான் சரி. நீ போய் கேட்டு அட்வான்ஸ்க்குலாம் பேசிக்கோ போ. என்ன அட்வான்ஸ்? அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், வாடகை எல்லாம் பேசிக்கோ போ. ஃபர்ஸ்ட் போய் கேளு. பொண்டாட்டி ஏன் 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறீங்கன்னு போய் கேளு. நீ என்ன இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எழுதி பேசணும் தெரியாம நான் என்ன போய் கேட்கறது? நான் என்ன பேசுறேன்? இததான் சொன்னேன். உனக்கு விளக்கிட்டே இருப்பாங்களா? என்ன நிமிஷம் சொன்னாதான் நம்ம வந்ததுமே அது எதுவும் அவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு தான் சொல்றேன். பொறுமையா சொல்றேன். ஏதாச்சும் ஒண்ணு பொறுமையா சொல்றா. நீ சாரையும் குடிக்கணும், நீ செட்டு போடணும், தண்ணி செலவாகல, பையன் அதை இதுன்னு சொன்னாலும் அதனால குடியிருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். செட்டு போட்டா பாட்டி மண்டையிலே ஒரு மாதிரி செட்டு போடுறீங்க. சாராய பாட்டில அப்படியே அடிக்க வச்சிருக்கீங்க. யாரா வந்து பார்த்தா கூட இது பாரா இல்ல வீடான்னு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. 10 பொம்பளைங்க ஆகும். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. அவங்க முன்னாடி என்னை வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? என்னமா உன் புருஷன் இந்த லட்சணத்துல இருக்கான், எப்படிமா அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. நாளைக்கே நீங்க சர்டிபிகேட் வெளியே கேட்கல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி பேசுறாங்க. பொம்பளைங்க சண்டைக்கிறியா? பொம்பளைங்க சண்டைக்கிறியே. அட சொன்ன கேள் புடுமே. அட வேணாமே. வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி. அதான் துண்டா தூக்கின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? பூகேம தண்ணி ஊத்துற. நீ என்ன புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிற? இத்தனை பேச்சு பேசுறாங்களே, நீ வந்து அவங்க வேடி பார்த்துட்டு அவங்க பேசுற வரைக்கும் நீ கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேல வச்சு என்ன தப்பு பண்ணுவோம்? நீ பாரு மாதிரி மேல அடிக்க வச்சிருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்களா? இப்ப நீ வீட்டுக்காரனா இருந்தா கேட்க மாட்டேன். பாட்டில இருக்கிறது பிரச்சனை தான். இந்த வீட்டுல எந்த வீடு போனாலும் சட்டி தூக்கி வெளியே வைக்கதான் சொல்லுவாங்க. எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதா. ஏன்னா சொந்த வீடா கட்டி வச்சிருக்கேன். பாப்பா என்னன்னு கேட்பாங்க. நாளா வரல போ. பாப்ல நாளா வரல. ஏன் வர மாட்டீங்க? நாளா வரல. ஏன்னு சொல்லு. போய் உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் கேளு போ. என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. அப்ப அவமானப்பட்டு நின்னது நான்.
அப்ப ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். ஃபோன் வேற பண்ணி சொல்றாங்க. வா வந்துச்சு வா. நான் வரல. ஆர்த்தி தலை வலிக்கிறாச்சு போ. எனக்கும் தான் சாயந்தரத்துல இருந்து தலைவலி. நான் போய் எங்கேயாச்சும் உன்னை மாதிரி ஒரு பாட்டில் குடிச்சிட்டு ஆன் படுத்துக்கிட்டா வா ஏன் சுவாப்பா நான் வரல போ. உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் கேட்டுவா. என்னன்னு கேட்க சொல்றேன். சரி என்னன்னு கேட்கறது போய் கேளு. உனக்கு என்ன விருப்பப்படுது, என்ன என் பொண்ணு சொன்னீங்க, ஏன் 10 பேர் இருக்கும்போது இப்படி கேட்டீங்க, தனிப்பட்ட முறையில வந்து சொல்ல மாட்டீங்களான்னு போய் சொல்லு. கேளு போ. யாரு உன்கிட்ட கேட்டது? வீட்டுக்காரங்க. ஏன்னா யாரு? வீட்டுக்காரங்க. வீட்டுக்காரங்க தான் தெரியுது யாரு? வீட்டுக்காரங்க தான். நக்கல்யா அவனுக்கு எல்லாத்தையும் மேட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே நான் விளையாட்டுலாம் வீட்டுக்காரங்க. அவங்க வீட்டுக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கேட்டாங்க. வா ஏன் சொல்லியா? நான் வரல. வா ஏன் வா. ஆளே வரல வாசா. போ வாசா நீ போய் எதுக்கு கேளு. சொல்றாங்க? வா போய் கேட்க வா. நான் வரல போ. நீ இருக்கிற ராஜன் கீழே வந்து மறக்க ஆகும். ஏய் என்னவா பேசி முடிச்சுட்டு நம்ம வீடு காலி பண்ணிக்கலாமா? வா. நாளைக்கு உனக்கு வீடு ரெடியா இருக்கா? எங்கேயோ போறாங்க. அதான் உனக்கு தேவையில்லாத விஷயம். வா போலாம். மாப்பிள்ள நான் போய் கேட்டா தேவையில்லாம சண்டை தான் வரும். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா நான் போய் கேக்குறேன் அந்த கடைக்கு நான் கேக்குறேன். ஏய் ஏய் இங்க வா. மாசா மாசா. 1 hour later. மறுக்கா இப்ப நீ போய் கேட்டேன் அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அப்புறம் என்ன மயிர் நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? கேக்குறாங்க. நீ இந்த ஒழுக்கமா நடந்துக்கிட்டா அவங்க என்னை கேள்வி கேட்க போறாங்க. நீ போய் பேச வேண்டியதுதானே. சாயந்தரம் ஃபோன் பண்ணி தான் வந்து கேட்டுருக்கீங்களா? நீ நல்லா கேட்டுருக்கீங்கன்னு நினைச்சிருப்ப பெருசா. இன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணனா அப்பவே அவமானப்பட்டு சந்தையில தான் நிக்கணும்னு வந்துருச்சு. நீ எங்கேயோ பேசிட்டு இருக்காதா? இது ஒண்ணு என்ன கேட்க முடியலன்னா நீ ஏதோ ஒண்ணு பண்ணு. போய் என்ன கேட்ப? என்ன கேட்பேன்? இவ்வளவு தூரம் பேசணும். என்ன பேசிட்டு இருந்த? என்ன கேட்டாங்க அவங்க? மறுக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு சொல்லணுமா? அன்னைக்கு காலையில 6 மணி சொன்னதுதான் நான் சொல்றேன். எல்லாம் நீ கரெக்டா இருந்தீங்கன்னா ஏன் இப்படி நடக்கும்போது சொல்லு. வா போய் கேட்டு வரலான்னு சொல்லிட்டு. நான் வரல. நீ என்னையும் விட்டு தொலைய மாட்டேங்கிற. ஏப்ப இன்சம் மயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிற கர்மம். நிம்மதியா இருக்க கூட விட மாட்டேன். அப்படி என்ன ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குமா? அந்த புது பிரச்சனை கிரியேட் பண்றது நீதான். யார்? நானா? நீதான் அந்த புது பிரச்சனை கிரியேட் பண்ற ஒரே ஆள் இந்த வீட்ல நீ மட்டும் தான். சரி இப்ப நானே கூட இப்ப எல்லா தப்பையும் என் மேலே எடுத்துட்டு போறேன். பாப்பா என்னன்னு கேட்டு அப்படின்னு வந்துடுறது. நான் சொல்றது என்னன்னா இங்க பாரு, என்னாலே கூட பிரச்சனை வந்துட்டு போகுது. என்ன ஏதுன்னு பேசிட்டு வீடு காலி பண்ண சொன்னா சரி பண்ணிக்கிறேன்ற அவ்வளவுதான். சரி பண்ணிக்கிட்டு நாளைக்கே உனக்கு வெளியே எடுத்துட்டு போனா வீடு இருக்கா? அது வெளியே வீடு இருக்கா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நட் ரோட்ல எல்லாம் உன் கூட வந்து என்னால நிக்க முடியாது. கேட்ட கேள்விக்கு உண்டிலன்னு பதில் சொல்லிட்டு தானே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அன்னைக்கே உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. டாடா பாய் பாய் அப்படின்னு. டாடா பாய் பாய் அப்படின்னு. டாடா பாய் பாய் அப்படின்னு. பாய் பாய் டாடா குட் பாய் கயா. சந்தோஷமா போயிட்டு வா. சரி. ஓ இப்ப வீடு பிரச்சனை போய் டைவர்ஸ் பிரச்சனை வந்துருச்சா? நான் இழுத்தேன். உனக்கு நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா தான் இருப்ப. ராஜா தனிக்காட்டு ராஜாவா இருப்ப நீ. தங்கமணி என்ன விட்டுட்டு போறேன். நீ இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன்? போய் கடைசி போடுறேன். தங்கமணி என்ன விட்டு போற. இந்த பிரச்சனை எங்க போய் முடியுது தெரியல. டைவர்ஸ்ல தான் முடியும்னு நினைக்கிறேன். போய் தொலை ஏதோ எல்லாமே போறதா போய் தொலைட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா போய் இருக்கிற பிரச்சனை நீ ஏதோ பண்ணிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிரும். ராவடி மேட் பண்ணிட்டு இருக்காதுல. யாரு போனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. போய் என்னன்னு பேசிட்டு வீடு கழிப்பா பண்ணிட்டு போலாம். போய் பேசுவோம். கிடைக்காது. போய் பேசுவோம்.
குடிக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களாமா? இல்ல குடிக்கிறவங்களுக்கு யாரும் வீடே கொடுக்க கொடுத்துருவாங்க மாட்டாங்க. நீ டெய்லி வீட்டுக்காரனா இருந்தா கொடுப்பியா? கேக்குறேன் டெய்லி குடிச்சுக்கிட்டு ரோட்ல உந்துக்கிட்டு தெருவா பொறுக்கிக்கிட்டு மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னையா விட்டு தோல நானா போய் கேக்குறேன் போய் கேளு. என்ன பயிர் கூட்டு வந்திருப்பேன் நான் போய் கேக்குறேன் தானே போய் கேளு போ. தேவமைகள்லாம் பண்ணிட்டு இருக்காதா ஆர்த்தி போய் கேளு போ. என்ன எது முழுசா சொல்லி தொலைறியா நீங்க போய் கேளு போ. அவங்க எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க போ. யாருமே இல்லையே இதுதான் கேட்டிருக்கேன் வீட்டுக்குள்ள போய் தட்டிட்டு இருப்போம் போ. இல்லாட்டி இங்க ஒரு சண்டை நடந்து இப்ப அவங்களே வருவாங்க. சரி நீ போய் கூட்டிட்டு வருவாங்க நான் என்ன மயிருக்கு போய் கூப்பிடுவேன். இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவன் அடிக்க என்ன அவன் அடிக்க என்ன இல்ல நான் கேக்குறேன் நான் என்ன வீடியோ பிடிச்சி யாரும் பேசிருக்கு யாரும் திட்டினாங்க யாரும் என்ன பேசினாங்கன்னு சொன்னா வீடியோ பிடிச்சா வச்சிருக்கிறேன் பிடிச்சி வச்சிருந்தா மட்டும் கிளுகிளுன்னு அவங்க கிட்ட போய் கேட்டுருவேன். நீ கேட்டுருவதான் நான் போய் என் பொண்டாட்டி எதுக்கு பேசுனீங்க நீ போய் கேட்டுருவேன். நீ தேவையில்லாம எனக்கு டென்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காதா ஆர்த்தி ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. பேசிட்டு வா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரிலாம் நடந்துச்சா என்ன நீ கூட தெரியல நீ பண்ற நடக்காம உங்கள்ட்ட சீன் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? போய் கேட்சல் அப்படி கேட்கலாம். வா 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 வா. மாதிரி பண்ணிட்டு இருக்காதா ஆர்த்தி சும்மா டென்ஷன் பண்ணிட்டு வாப்ல சரி வா உட்காரு. சரி வா உட்காரு. இங்க வா உட்காரு. நான் அப்புறம் கத்துவேன். வா. நீ செல்ஃப்லயே அடிச்சு போடுவோம்ல ஒரு முறையில வா போய் கேட்கலாம். வர மாட்டேன் உட்காரு. இதுலயே தெரியும் உன்னோட இதெல்லாம். உட்காரு. அமாவாசை வரணும் இன்னைக்கு அமாவாசை என்னைக்கு பௌர்ணமி. உட்காரு. அதான் தெரியுது பௌர்ணமி அமாவாசை. உட்காரு. என்ன வா உன்கிட்ட அந்த தப்பெல்லாம் திருத்திக்கணுங்கிறதுக்காக உனக்கு இது பிராங்க். வேலை மாரி இருக்காதாப்ல இதே வேலை மாரி பிராங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல டெய்லியும் புருஷன் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தா ஏதாவது சந்தோஷமா பேசலாம் பிடிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ புது புது பிரச்சனை வரும்போது தெரியுது இவங்க ஏதாவது நம்மள பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்படி பகீர்ங்குது என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி இந்த அளவுக்கு நேச்சுரலா பண்றாங்க எனக்கு தெரியாமயே இந்த அளவுக்குலாம் செட்டப்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சத்தியமா தெரியல. அதுதாங்க ஆர்த்தி. எவ்வளவு தடவை இவரு நம்மள என்னை பிராங்க் பண்ணி இருப்பாரு. அதுதான் இவருக்கு ரிவெஞ்ச் எல்லாமே. எப்படி இந்த அளவுக்கு இன்ஃபோண்டே வச்சேன் சத்தியமா. அது இங்க பாருங்க முன்னாடி இங்க தலைவாணிக்கு இந்தாண்ட என்னென்னத்தையோ போட்டு அங்க பாருங்க துணி கிணி எல்லாத்தையும் வச்சு மறைச்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா கரெக்டா அந்த கேமரா மட்டும் கரெக்டா தெரியுது. அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராங்க் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். Okay friends, bye.